ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்க சிறு கூட்டமா இப்படி பாத்துல வந்திருக்கிறோம். வர இருக்கிறவர்களை சீக்கிரம் அழைத்து வரோம். எங்களுக்கு எவ்வளவோ தடைகள் உண்டு சுவாமி. ஆனாலும் தேவரீர் இந்த நேரத்தை மக்கள் பிரத்யேகப்படுத்துறதுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு நீர் கிருபை தாரும். தடையின்றி இந்த 1 மணி நேரத்தை நாங்க உங்களுடைய பாத்துல கழிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தியானிக்கிற வசனங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க நீர் கிருபை தாரும். நீர் ஆசீர்வதி. ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. So good morning. Good morning. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லாரையும் இந்த காலையில காண்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து அந்த 1 கொரிந்தியரை முடித்து 2 கொரிந்தியருக்குள்ள போறோம். சரியா? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அதோட முடிச்சோம். 14ஆம் வசனத்துக்கு அப்புறம் 15ஆம் வசனத்துல இருந்து பார்க்கலாம். சரியா? அப்போ 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்ப 15ஆவதுல இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், பைபிளை கையில வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உடனே பார்க்கறதுக்கு, அதே சமயத்துல சில வார்த்தைகளை கவனிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் பைபிள் கையில இருந்தாதான் நல்லது. கூடவே நோட்டு வச்சிருக்கிறவங்க வச்சுக்கலாம், எழுதுறவங்க எழுதிக்கலாம். இப்போ 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சகோதரரே. சகோதரரேன்னு கூப்பிடும்போது பவுல் தன்னுடைய கடிதங்களில 2 விதமாய் கூப்பிடுகிறார். ஒன்று, சக விசுவாசிகளை சகோதரரேன்னு கூப்பிடுறாரு. இப்ப நாம கூட பிலீவர்ஸ்ங்கிறோம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அப்படி சிஸ்டர் அப்படிலாம் கூப்பிடும்போது என்ன அர்த்தத்துல கூப்பிடுறோம்? சக விசுவாசிகள், அவர்களும் நம்மோடு கூட ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு இதுல. எல்லாரையும் நம்ம அப்படி கூப்பிட முடியாது, கூப்பிடவும் மாட்டோம். அதே போல இன்னொரு விதத்திலையும் பவுல் கடிதத்துல கூப்பிடுகிறார். அது எப்படி கூப்பிடுறாருன்னா, அந்த யூதர்களாய் அவர்கள் இருக்கும்போது, ஒரே இனத்தாராய் இருக்கும்போது அவர்களையும் சகோதரரே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு வித்தியாச உணர்வு வரக்கூடாது. ஏன்னா பவுல் மேல அவங்க ஏற்கனவே கோபமா இருக்காங்க. இவர் புறஜாதியாரோட ரொம்ப பழகிறாரு, ரொம்ப அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு. அதனால அவர் யூதர்களை பார்க்கும்போது சகோதரரே அப்படின்னு சொல்றாரு. அதே போல இப்ப இந்த இடத்துலயும் சகோதரரே அப்படின்னு கொரிந்து சபை மக்களுக்கு சொல்றாரு. இப்ப அதுல 15ஆம் வசனத்துல, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இந்த ஸ்தேவானோட நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஸ்தேவான, 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஸ்தேவானன் நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா பவுல் மனம் திரும்புவதற்கு முன்பாகவே அவர் இறந்து விட்டார். அவருடைய மரணம் தான் பவுல் மனம் திரும்புவதற்கு காரணமாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நிறைய பேருடைய மரணம் தான் அநேக காரியங்களை வெளிப்படுத்துது, அநேக ஆவிக்குரிய பலன்களை கொடுக்கறதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். இப்போ நடக்கிற எல்லா காரியங்களிலுமே அது போலதான். அன்றைக்கு அந்த ஸ்தேவான் மூலமா தான், சேவானுடைய மரணம் தான் பவுலுடைய மனம் திரும்புதலுக்கு காரணமா இருந்தது. அந்த வார்த்தைகள், அவனுடைய மரணம் அந்த மாதிரி இருந்ததெல்லாம் மனசுல ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திச்சு முதல்ல. இப்ப அது அந்த ஸ்தேவான் வேற, இந்த ஸ்தேவான் வேற. அது எப்படி நான் சொல்றேன்னா, 17ஆம் வசனத்தை பாருங்களேன். அதுல சொல்லியிருக்கோம், கொரிந்து சபையிலிருந்து ஸ்தேவான் பொத்து நாத்து, அகாயா நாடுன்றது இப்ப எப்படின்னா தமிழ்நாடு, அதுல நீல்கிரிஸ் இருக்கு இல்லையா, நீல்கிரிஸ் ஒரு பகுதி, கோயம்புத்தூர் ஒரு பகுதி, ஈரோடு ஒரு பகுதி, அந்த மாதிரி அகாயா நாட்டுல கொரிந்து ஒரு பகுதி, கொரிந்து ஒரு பட்டணம், நாடு அகாயா.
சரியா? அதனாலதான் அகாயா நாடுன்னு இங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த என்டையர் ஏரியாவே இப்போ ஒருவேளை தமிழ்நாட்டிலேயே முதல் பலனா இருந்தது யாரு? ஸ்தேவான். அதைத்தான் அங்க அப்படி குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நம்ம பாக்குறோம், அந்த கொரிந்து சபையில இருந்து, கொரிந்து பட்டணத்துல இருந்து தகவல்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இந்த மக்கள் அவங்களுடைய விசுவாசத்துல கொஞ்சம் குறைஞ்சு போறாங்க, தவறான சத்தியங்களை ஃபாலோ பண்றாங்க, இவங்களுடைய காரியங்கள் சிலதெல்லாம் சரியில்லைன்னு போய் பவுலுக்கு எபேசுல போய் சொன்ன குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயு என்பவர்கள். இவர்கள் தான் அவர்களுக்கு சொன்னதாக பார்க்கிறோம். எனக்கு செய்ய வேண்டியதா இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பவுல் சொல்றத பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்ப நீங்க எனக்கு மாத்திரம் பின்பற்றணும், கிறிஸ்துவ பின்பற்றணும்னு சொல்லி அதை சொன்ன வெறும் ஊழியக்காரரை மாத்திரம் பின்பற்ற இருக்காதீங்க, இவங்களுக்கும் உதவி செய்யுங்க, இவங்க சொல்ற சில ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு இவர் யாரு? நம்ம பவுல் இந்த 3 பேரையும் அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்க. ஏன்னா இந்த கொரிந்து சபையில இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க தவறான உபதேசத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா அவங்க சொல்லுங்க, ஆனா அவங்க சரியான இந்த மாதிரி உபதேசங்களை சொல்லக்கூடிய ஊழியர்களை கனம் பண்ணுவதுல அவங்க கொஞ்சம் குறைவுள்ளவர்களா இருக்காங்க. பவுலையே என்னன்னு கேட்டவங்க அவங்க. ஆனா பவுலே பயந்து நடுங்கித்தான் அந்த சபைக்கு போறாரு. சோ அந்த மாதிரியான ஒரு மக்கள் இந்த கொரிந்து சபை. அதனால இவர் இவங்களுக்கு இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் சொல்றாரு. அவங்க அவ்வளவு தூரம் நமக்கு ஆறுதல் செஞ்சாங்க, ஏன்னா நீங்க செஞ்ச தப்ப எனக்கு சொன்னதுனாலதான் நான் உங்களுக்கு சரியான ஆலோசனைகளை சொல்ல முடிஞ்சது. அதுக்கு முக்கிய காரணம் இவங்க. அதனால எனக்கும் அவங்க ஆறுதல் செஞ்சாங்க, உங்களுக்கும் ஆறுதல் செஞ்சாங்க. இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள்னு சொல்லி பவுல் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். சரியா? அப்புறம் 19, 20 வசனங்கள் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஆசியா பவுலுடைய எல்லா கடிதங்களிலும் நாம் பார்ப்பது முதல்ல எடுத்த உடனே ஒரு வாழ்த்துதல் இருக்கும். கிரீட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் வசனம், முதல் அதிகாரம் முதல் வசனங்கள் பாத்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி கடைசி பகுதி, அந்த கடிதத்தை முடிக்கும் போது அந்த கடிதத்துல, அந்த பட்டணத்துல அவர் செய்த ஊழியத்துல அவருக்கு உதவியா இருந்த அத்தனை பேரையும் ஞாபகம் வைத்து அவர் நன்றி சொல்லுவார். அவர்களை குறித்து நன்றி சொல்லுவார். அவங்களுக்கு இந்த உதவி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு எல்லா ஆலோசனைகளையும் அந்த கடைசியில அவர் சொல்லுவதை வழக்கமாய் வைத்திருக்கிறார். எல்லா கடிதங்களிலும். அவர் எத்தனை கடிதம் எழுதினாரு மொத்தமா? 13. அத்தனை கடிதம் 13. அத்தனை கடிதங்களிலும் நாம் பார்க்கிறோம் இந்த ஆர்டரை அவர் ஃபாலோ பண்ணுவார். சோ அதனால அது ஒரு அவருக்கு வழக்கம். நாம கூட இதெல்லாம் நாம பழகி கொள்ளணும். யாரையும் முதல்ல வாழ்த்தணும், அவங்களுக்கு நாம ஸ்தோத்திரம் சொல்றோம் இல்லையா, அதுதான். அது மாதிரி அதே மாதிரி முடிக்கும் போது எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிக்கணும், அதுவும் நாம பழகிக்கணும். இன்னைக்கெல்லாம் கடிதங்களே எழுதுற பழக்கமே போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே வாட்ஸ்அப் மெசேஜா போயிடுச்சு. கல்யாண அழைப்புதலே வாட்ஸ்அப் மெசேஜ் தான். பட் ஆனா இது ஒரு பழக்கம். இப்படி இருக்கணும் நமக்கும். அட்லீஸ்ட் மனசுலயாவது நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கிறது. இப்போ ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஏன் வாழ்த்துறாங்க? இவங்க கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. உதவி செய்யறதுக்கு அவர்கள் பவுல் ஆக்சுவலா கேட்பாரு. 2 கொரிந்தியர் கடிதத்துல பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட உதவிய கேட்பாரு. அப்போ அதுக்காக அவர் அந்த சபையை குறித்து சொல்றார். ஆசியா நாடுன்னா என்னது? எபேசு சபை, மக்கதோனியா சபை, அந்த சைட்ல இருக்கிற சபைகள்.
ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாலும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு இவங்க 2 பேரையும் ஞாபகம் வருதா? ஓ ஆமா. ஆக்கிலாவும் ஆத்தங்கரையில கூடி ஜெபிச்சாங்க. இவங்க இவங்கள ஆத்தங்கரையில கணவன் மனைவி கணவன் மனைவி. அதுதான் கணவன் மனைவி. இவங்க ஆற்றங்கரையில கூடி ஜெபித்தவர்கள் கூட்டத்துல இல்ல. இவங்க எங்க வீட்லயும் கூட்டினாங்க. கொரிந்துலதான் இருந்தாங்க. இவர் பவுல் அப்பல்லோக்கு உதவி செய்தாங்க. அவங்க வீட்டிலே கூடுகிற சொல்லி. இன்னும் வேற என்ன அவங்கள பற்றி ஞாபகம் வருது? அவங்க என்ன தொழில் செய்தார்கள்? கூடார தொழில். கூடார தொழில். கூடார தொழில். அவங்க கூடாரம் செய்யறவங்க. இது அதுல எப்படி பவுல சேர்ந்துக்கிட்டாரு? பவுலும் அந்த மாதிரி ஒரு தொழிலை அறிந்தவராய் இருந்தார். பவுலுக்கு ஒரு நல்ல பிரின்ஸ். பவுல்கிட்ட இருந்து நம்ம நிறைய நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் ஊழியக்காரராய் இருந்தாலும் ஓடி ஓடி நடந்து நடந்து அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி எல்லா சபைகளை நிறுவனவராய் இருந்தாலும் அவர் ஒரு சொந்த வேலையை கை வேலையை வைத்திருந்தார். இன்றைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் கட்டாயம் தேவை. ஏதோ ஒண்ணு நமக்கு நம்ம இப்ப என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போனா நம்ம எப்படி உதவியா இருக்க முடியும், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதவர்களா நம்ம யாருமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களா இருந்தோமானா நம்ம இந்த ஒரு தாளந்தையும் மண்ணுல புதைக்கிறவர்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ள என்ன இருக்கு, நம்ம என்ன செய்ய முடியும். சிலருக்கு போய் ஒரு இடத்துல போனா ஒரு கணக்கு சொல்லித்தர முடியும், சிலருக்கு போய் இங்கிலீஷ் சொல்லித்தர முடியும், தமிழ் சொல்லித்தர முடியும். எதையாவது நம்ம செய்யலாம். ஒரு நல்ல அவங்களுக்கு சுகாதாரம் சொல்லித்தர முடியும். இப்படி நாம ஏதாவது செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும். நாம எதையாவது செய்கிறவர்களாயும் இருக்கணும். வேலையில் இருக்கிறவர்களைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், சோம்பேறிகளை அல்ல. நாம் சும்மா இருக்க கூடாது, நாம் எதையாவது செய்ய வேண்டும். அப்போ அந்த மாதிரி பவுலும் அப்படிதான் ஊழியர் செய்தாலும் அவர் என்ன செய்யறவரா இருக்காரு, தொழில் கூடார தொழில செய்கிறவராய் இருக்கிறார். ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாலும் தங்கள் வீட்டுல அவங்க ஆக்சுவலா அவங்க எப்படி ஆண்டவரை ஏத்திருப்பாங்கன்னு சொன்னா, இவங்க இந்த எருசலேமுக்கு இதுக்கு வந்திருப்பாங்க, பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 பேர் அந்த 50ஆம் நாளில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா, பேதுருவினுடைய முதல் பிரசங்கத்துல. அப்படி ரட்சிக்கப்பட்டு இவர்கள் திரும்ப தங்கள் நாட்டுக்கு அப்போ அவங்க எங்க வந்தாங்க, கொரிந்து பட்டணத்துல அவங்க வேலையா இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல கொரிந்து பட்டணத்துல சபையை முதல்ல நிரூபிக்கும் போது, பவுல் அங்க சபையை உருவாக்கும் போது இவங்க ரொம்ப உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு. அங்க இருந்து அவங்க ஏன்னா இப்ப நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற சபைக்கு ஊழியர் வராருன்னா நாம என்ன செய்வோம், அந்த ஊழியருக்கு ஏதாவது எப்படி உதவி செய்ய முடியும், நம்ம அவங்கள உபசரிக்கிறது, அவங்களுக்கு உதவி செய்கிறது, ஒண்ணுமே செய்யலைன்னாலும் ஜெபிக்கிறது, இப்படி எல்லாம் நம்ம ஏதாவது அவங்களுக்கு செய்யறதுக்கு முயற்சிப்போம் இல்லையா. அங்க அன்றைய கால சூழ்நிலை எப்படி இருக்கும், யாராவது செய்யணும், ஏதாவது உதவி செய்யணும், எங்கேயாவது தங்க வைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் அன்றைக்கு இருக்கும். அதுல அந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் ரொம்ப உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா அங்க இருந்தப்போ என்ன ஆயிடுச்சு, இவர் திரும்ப அங்கிருந்து வெளியே 1.5 வருஷம் இருந்தாரு. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டாரு, பவுல் வெளியே வந்துட்டாரு. ஆனா ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அங்க சபையை நடத்திட்டே இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு, அங்க இருந்து அந்த ஒரு ரோமர் ராயன் வந்தாரு. 18ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும், கிளாடியஸ். அவர் வந்த உடனே இவங்கள விரட்டிட்டாங்க, எல்லா யூதர்களையும் விரட்டிடுறாங்க கொரிந்து பட்டணத்துல இருந்து. அது அவங்க காலனின்னு சொல்லிடுறாங்க, ரோமன்ஸ் காலனி, நீங்க இங்க ஜூஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஜூஸ் எல்லாம் துரத்திடுவாங்க. அப்ப இவங்க 2 பேரும் ஓடி போய் எங்க போறாங்கன்னா எபேசு பட்டணத்துக்கு போறாங்க. பவுல் அங்க எபேசு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு வரும்போது இவங்களை பார்த்துடுறாரு.
இங்க கொரிந்து பட்டணத்துல இருந்து வந்தவங்க அங்க இருக்காங்கன்னு அப்படிலாம் நம்ம பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அப்படி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயி அவங்க வீட்டுல தங்கியிருந்து ஊழியத்தை செய்யறத நம்ம பார்க்கிறோம். அப்பதான் அவருக்கு தெரியும் அங்கெல்லாம் யார் இருந்தா, சபை கூடி வருகிறதை பார்க்க. வீட்டுல சபை அன்னைக்கெல்லாம் 10க்கு யூத குடும்பம் இருந்தாதான் ஒரு ஜப ஆலயம் கட்ட முடியும். அப்படி ஜப ஆலயம் இருக்கும். இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி வீடுகள்லயே தான் வீட்டு ஆராதனைகள் நடக்கும். இவங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடு. கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு இருந்த வீட்டுல இந்த மாதிரி ஹாலு, அந்த லிவிங் ரூம் 30 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு பெருசு, 30 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு பெருசா இருக்குமா. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல ஆராதனை நடத்துறது அவங்களுக்கு ஈஸி. ஏன்னா 10 குடும்பத்துக்கும் குறைவா இருக்கும். ஒரு 30 பேர் உட்காரலாம்னா தாராளமா உட்காரலாம் இல்லையா. அப்படி உட்காரலாம். அப்படி ஒரு தடவை உட்கார்ந்து இருக்கும் போதுதான் இடம் இல்லாம ஐத்திக்கு போய் ஜன்னல்ல உட்காந்து ஜன்னல்ல இருந்து விழுந்தான் மேலறையில. சோ அன்றைக்கு இப்படிதான் வீடுகள்ல அறைகள்ல தான் கூடுகை நடந்துட்டு இருந்துச்சு. அதற்கு ரொம்ப உதவியா ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி அங்க இருந்தவங்க ஒரு சபையாவே அவங்க உருவாகி அவங்க இவங்கள வாழ்த்துறாங்க. ஏன்னா கொரிந்து பட்டணத்தை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதனால வாழ்த்துறாங்க. அதோடு கூட அடுத்த வசனத்துல சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள், மற்ற பிலீவர்ஸ் எல்லாம் உங்களை வாழ்த்துறாங்க, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் இப்படின்னு சொன்ன உடனே இதை லிட்ரலா வேற மற்றதெல்லாம் மற்ற வசனங்கள் எல்லாம் அவங்க யாரும் நிறைய பேர் எடுத்துக்கல. இதை மாத்திரம் ஒரு சர்ச்சில் எடுத்துக்கிறாங்க. அந்த சர்ச்சில் எப்படின்னு சொன்னா உள்ள வரும்போதே ஒருத்தர் கிஸ் பண்ணிட்டு தான் வரணும். ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி. அப்போ அது ஒழுக்கக்கேடாகவே மாறுவதற்கு வாய்ப்பாக இருந்தது. சோ அந்த மாதிரி நாம எதையெல்லாம் எப்படி எடுத்துக்கணும், அதுக்கெல்லாம் தான் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அதை சரியா டிசைன் பண்றதுக்கு, சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆவியானவர் துணை இல்லைன்னா சும்மா எதையோ வசனத்தை பிடிச்சிட்டு அறிவு. எப்பவுமே நாம வேதத்தை வாசிச்சு வேதத்தை அறிந்து கர்த்தரை அறிகிறது அறிவு, அது வெறும் தலை அறிவாக மூளை அறிவாக இருந்துச்சுன்னா குளறுபடிதான். அது நமக்கு இருதயத்திலிருந்து ஆத்மாவுக்கு பலனாக, ஹார்லிக்ஸ் குடிச்சோம்னா நமக்கு உடம்புக்கு நல்லா இருக்குங்கிறது மாதிரி வேத வசனம் வாசிச்சா ஆத்மாவுக்கு நல்லா இருக்கணும். வெறும் உடம்புக்கு நல்லா இருந்தா பிரயோஜனம் இல்லை. மூளைக்கு அது பிரியமா அப்படி இப்படின்னு இருந்தா அது இல்லை. ஆத்மாவுக்கு அது நல்லா இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் அது உண்மையான விளைவுகளை கொண்டு வரும். இப்போ இதுதான் அங்க நம்ம பாக்குறோம், அந்த சபைகள் அங்க கூடியிருந்ததாக பாக்குறோம். இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா, பிலமோன். பவுல் பாருங்க இப்படி வீடுகள்ல கூடுனவங்க எல்லாரையும் சந்திச்சு அவர் அவங்களுக்கு நல்ல உதவியும் அவங்களுக்கு உற்சாகமும் பண்ணியிருக்காரு. ஆற்றங்கரையில சொன்னது மாதிரி லீதியாள், அது அப்போ 16ல வசிக்கிறோம். லீதியாள் ஆற்றங்கரையில இருந்து அவ மனம் மாறி அவ குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அவ ஒரு வியாபாரி. அவங்க வியாபார கூடுகை டீல் எல்லாம் அந்த வீட்டுல நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த வீடு பிரதர்ஸ் கூடுகிற, சகோதரர் கூடுகிற ஒரு சபையாக, ஒரு இடமாக, ஜெபிக்கிற இடமாக மாறிடுச்சுன்னு சொல்லி நம்ம அதை வாசிச்சோம். அதே மாதிரி பிலமோனுங்கிறவர் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அதுக்கு ஒரே ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா, பிலமோனுங்கிற ஒரு லெட்டர் இருக்கும். அவருடைய வீடும் அப்படித்தான், அங்கேயும் கூடுகை இருந்தது. அங்கிருந்து தப்பி ஓடினவன் தான் ஒனேசிமஸ்ங்கிறவன், ஒனேசிமு அப்படின்னு வாசிப்போம். அவன் அடிமை. அவங்க வீட்டுல இருந்து திருடிட்டு ஓடிட்டான். ஆனா எப்படியோ பவுல் ஜெயில இருக்கும்போது அவருடைய சிறைவாசத்தப்போ இவன் அவருக்கு உதவி செய்யறான். பவுலோடு இருந்த அந்த ஒரு கொஞ்ச நாட்கள்ல அவன் மனம் திரும்பியறான். அவன் பவுலுக்கு ரொம்ப உதவியான ஒரு பர்சனா மாறியறான். அப்பதான் அவனுக்கு சொந்த கதையெல்லாம் சொல்லினோடனே பவுல் சொல்றாரு, நீ திரும்பவும் போய் பிலமோன் கிட்டயே போய் வேலை பாருன்னு சொல்லி பிலமோனுக்கிட்டயே திருப்பி அனுப்புவாரு. ஒனேசிமுக்கு எவ்வளவு பயமா இருக்கும், பிலமோனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்.
ஆனா இவர் அந்த கடிதத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மன்னிப்பை பத்தி அந்த கடிதத்துல நல்லா சொல்லுவார். நீ அவன் என் முன்னாள் இதயம் போல இருக்கிறவனை ஏற்றுக்கொள். ஆமா பிரயோஜனமற்றவன், ஆனா இப்போ எனக்கும் உனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அதனால நீ என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள், ஒரு சகோதரனை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி அவ்வளவு அழகா அந்த இடத்துல சொல்லுவாரு. பிலமோனும் அவரும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் அதுதான். அவரும் உடனே அவரை ஏற்றுக்கொள்கிறார். அந்த மன்னிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மன்னிக்க நமக்கு மன்னிக்க முடியுது அப்படின்னாலே நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற நெருக்கத்தை அது காண்பிக்குது. மன்னிக்க முடியாம மனசுல கடினமான கசப்பான காரியங்களை வச்சிருந்தோம்னா நம்முடைய ஆத்துமா அது சரியா வளர முடியாது, மெச்சூரிட்டி கிடையாது, ஆண்டவரோடான சரியான உறவு இல்லைங்கிறதுதான் அர்த்தம். சரி, இப்போ நாம அடுத்த வருஷத்துக்கு போவோம். இப்ப இங்க பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வாழ்த்த முடியல, அதனால நான் லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். இப்போ அந்த கொரிந்து சபைக்கு அவர் முக்கியமா அவர் முடிக்கும் போது பாருங்க, எதோ வாழ்த்து நன்றி எல்லாம் சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவில தான் முடிக்கிறார். வாழ்த்தும் போதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாக கடவுதுன்னு. இப்ப முடிக்கிறப்பவும் இயேசு கிறிஸ்துவையே தான் சொல்லி முடிக்கிறாரு. அதுல முக்கியமா ஒண்ணு சொல்றாரு, கர்த்தர் வருகிறார். ஒரு சட்டில் மெசேஜ் அங்க கொடுக்குறாரு, கர்த்தர் வருகிறார். வேற ஒண்ணும் முன்னால பின்னால எதுவும் சொல்ல, ஆனா அது ஒரு சின்ன ஒரு வெடிகுண்டு மாதிரி ஒண்ணு போட்டார், கர்த்தர் வருகிறார். அப்போ நீ ஆயத்தமா இருக்கணும். அப்ப நீ எப்படி இருக்கணும், இதெல்லாம் அது கூட வர பிராக்கெட். ஆனா அங்க சொன்னது கர்த்தர் வருகிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடைய கூட இருப்பதாக, கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்களுடைய யாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். இந்த பவுல் கொரிந்து லெட்டர்ல பூரா திட்டியே தான் எழுதியிருப்பாரு. அவங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருப்பாரு, அறிவுரை சொல்லியிருப்பாரு. அந்த கடிதத்தை வாசிக்கிறதுக்கு அந்த மக்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்காது. ஆனாலும் அவருடைய அன்பை தான் நம்ம அதுலயும் பார்க்கிறோம். அந்த அன்பு இருந்ததுனாலதான் அவ்வளவு கடிந்து சொல்றாரு. எப்படியோ கெட்டு போன்னு என்ன பண்றது அப்படின்னு விட்டுறது அன்பின் முழு அடையாளம் கிடையாது. அவங்க திட்டுனாலும் சரி, என்னை ஏத்துக்கலனாலும் சரி, ஆனா நான் சரியானதை உனக்கு சொல்லுவேன்னு அவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான அன்பின் அடையாளம். அதுதான் அவர் ஃபைனலா அப்படி சொல்றாரு. இது நமக்கு அந்த 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியருடைய புத்தகத்தின் முடிவு. அடுத்ததா இப்ப நம்ம 2 கொரிந்தியருக்கு கடந்து செல்வோம். 2 கொரிந்தியரின் புத்தகம். இந்த 2 கொரிந்தியர் புத்தகத்துக்கு வரும்போது இதுக்கு நடுவுல சில சூழ்நிலைகள், பேக்ரவுண்ட் கொஞ்சம் நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த முதல் கடிதத்தை அவர் எழுதும்போது சர்ச்சில் பயங்கரமான பிரச்சனை, பிரிவினை எல்லாம் இருந்துச்சு. அதனாலதான் அந்த கடிதத்தை அவர் எழுதினாரு. இவர் ஆக்சுவலா எப்படி நினைச்சிருந்தாருன்னு சொன்னா, இவர் பேசுல இருந்து மக்கதோனியாவுக்கு போகும்போது போறப்பவே இந்த சபைக்கு போயிட்டு, அப்புறம் திரும்ப மக்கதோனியாவில இருந்து திரும்பி வரும்போது இந்த சபைக்கு வரணும்னு தான் அவருடைய எண்ணம். ஆனா அதுக்கெல்லாம் அங்க நேரமும் இல்லை, அங்க தடைப்படப்பட்டது. அதோடு கூட இந்த மக்களுடைய நிலைமையும் ரொம்ப மோசமா இருந்தது. அதனால அவர் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஒரு சின்ன ஷார்ட் விசிட் போறப்ப கொரிந்துக்கு போனாரு. அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு 2 பேருக்குமே. ஏன்னா அந்த மக்களும் ரொம்ப பிடிவாதமா ரொம்ப முரட்டுத்தனமா இருந்தாங்க. அதே மாதிரி பவுலையும் அதிகமாய் அவர்கள் பிரச்சனைக்குள்ளாக்கினார்கள்.
அதனால அவருக்கு அங்க இருக்கவே பிரியப்படலை. நீங்க 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் துக்கத்தோடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். அதுல 3ஆம் வசனம் பாருங்க. நான் என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்று நான் உங்களை எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். 4ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். பாத்தீங்களா அவருக்கு எவ்வளவு பாதிப்பாயிருக்குன்னு பாருங்க அந்த அந்த துக்கம். அதாவது என்ன நடந்த பவுல் பாருங்க எவ்வளோ காரியங்களை எழுதினாலும் அவர் என்ன நடந்தது என்ன செய்தாங்கன்றத இங்க நமக்கு சொல்லவே இல்லை அவருடைய கடிதத்துல. அவர் செய்ததுனால நான் ரொம்ப துக்கம் அடைஞ்சேன், அவ்வளவுதான். நீங்க நான் பேசின காரியத்தினால நீங்க துக்கம் அடைஞ்சிருக்கீங்க, அது எனக்கு நல்லதுதான்றாரு. நீங்க பின்னால வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல துக்கம் வந்தது, நீங்க அழுதீங்க, நீங்க அதுக்காக மனம் வருந்தீங்கன்னா அது நல்லது, ஏன்னா நீங்க செஞ்சது தப்பு அப்படி அவ்வளவு ஷுவரா. அப்ப அவர் எவ்வளவு கரெக்டா இருந்தா தானே அப்படி சொல்ல முடியும். அவர் அப்படி சொல்றாரு. அதோடு கூட நீங்க இங்க பாத்தீங்கன்னா அவ அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். 7ஆம் வசனத்துல அப்படி சொல்றாரு. அவன் அப்படியே நம்ம ஒரு மாதிரி அவன் செஞ்ச காரியத்துக்காக அவனை தண்டிச்சு அப்படியே விட்டுறக்கூடாது. ஓவரா திரும்ப 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 ஒருத்தனை குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி செய்யறதுனாலதான் என்ன ஆயிடுறாங்க, மனம் வருத்தமாயி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை, தாங்க நல்லவங்களா திருந்த முடியுன்றதைக்க முடியாதபடி திரும்ப திரும்ப பேசி கடைசியில என்ன ஆயிடுது, அவங்க தாங்களே ஏதோ ஒரு தவறான முடிவுகளுக்கு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சரியான விதத்துல டீல் பண்ணாததுனாலதான். பவுல் பாருங்க அவர் சொல்றாரு, அவன் அப்படியே அந்த துக்கத்திலேயே அவன் துக்கப்படணும், அவனுக்கு செஞ்சது தப்புன்னு அவன் உணரணும், அவனை தண்டிக்கணும். ஆனா அப்ப சொல்ற முந்தின வசனம் பாருங்க, அநேகரால உண்டான இந்த தண்டனையே போதும் அப்படின்னா தண்டிக்கப்படணும். அதே சமயத்துல அவனுக்கு நீங்க ஆறுதல் செய்யணும், மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். உங்க அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க எவ்வளவு தூரம் அந்த ஒரு மனுஷனுக்காக இவர் அந்த மக்களுக்கு எழுதுறாரு. ஆனா அந்த மனுஷன் யார பாதிச்சது, இவரை தான் பாதிச்சது. அப்ப இவர் இவ்வளவு தூரம் எழுதுறாரு, அந்த ஊர் ஜனங்களே அவ்வளவு கோவப்படுறாங்கன்னா அவன் எந்த மாதிரி செஞ்சிருப்பான்னு பாருங்க. இவர் உயிருக்கே ஆபத்து தான் செஞ்சிருப்பான். ஆனா அவர் அதையெல்லாம் மன்னிக்கிறவராய் இருக்கிறத பார்க்கலாம். சரி, இந்த 2 கொரிந்தியர் அவர் எழுதினது அந்த ஷார்ட் விசிட்டுக்கு அப்புறம் எழுதினாரு. ஷார்ட் விசிட்டே அவருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்டா போனோன்னு அந்த 1ஆம் வசனத்துல அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்டா வந்தோன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி தான் அவர் அத சொல்றாரு. அப்போ இந்த இந்த லெட்டரை யார் கையில கொடுத்து அனுப்புறாருன்னு சொன்னா, தீத்துன்னு சொல்லி இவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தார். தீமோத்தேயு, தீத்து, அப்புறம் இன்னொருத்தர் யாரு, சீலா, இவங்க எல்லாரும் இவருக்கு உதவி ஆட்களாய் உடன் வேலையாட்களாய் இருந்தவர்கள். உதவி ஆட்கள்ன்றதை விட உடன் வேலையாட்கள். ஒரே தரிசனம் இருக்கணும், ஒரே பாரம் இருக்கணும், அப்படி உதவி செய்யறவங்களா இருக்கணும். உதவி செய்யறவங்களுக்கு இந்த பாரம் இல்லாம கூட உதவி செய்வாங்க, சொன்ன வேலையே செஞ்சுட்டுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த உடன் வேலையாட்கள் அப்படி இல்லை. சூழ்நிலையை பார்த்து பவுலோடு என்ன செய்ய நினைப்பாரோ, என்ன செய்யணும்னு எதிர்பார்ப்பாரோ அதை செய்யக்கூடியவர்கள், அவங்கதான் உடன் வேலையாட்கள். அப்போ இந்த தீத்துவும் அப்படிப்பட்டவர். அப்ப இந்த தீத்து கையில தான் அந்த லெட்டரை கொடுக்கிறாரு. கொடுத்து நீங்க போய் அவங்களுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்றாரு. இது கடிதம் எழுதின நோக்கம் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால வசனத்துல நாம எப்பவும் சொன்னது போல, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும்
சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. அப்போ அந்த இடத்துல தான் யாருன்றத அங்க அழுத்தமா சொல்றாரு. தீமோத்தேயு அப்போஸ்தலன் இல்லை, ஆனா பவுல் அப்போஸ்தலன். அது அங்க தெளிவாக்குறார். அப்போஸ்தலன் ஆகிறதுக்கு ஒருத்தர் தன்னை அப்போஸ்தலன் என்று அந்த நாட்கள்ல சொல்லுவதற்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஒன்று, அதுல உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்களா இருக்கணும். பரமேறுவதற்கு முன்பாக அவர்கள் தரிசித்த ஏதோ ஒரு தருணத்துல தரிசித்தவர்களா இருக்கணும். இது ரெண்டும் மிக அவசியம். அப்படிப்பட்டவங்களதான் அப்போஸ்தலர்னு அன்றைக்கு அவர்கள் அழைத்தாங்க. இன்னைக்கு நிறைய அப்போஸ்தலர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தாங்களா, இவங்கெல்லாம் கண்டாங்களான்னு தெரியாது. ஆனா அன்றைக்கு அது ஒரு ரூலா இருந்துச்சு. அப்படிதான். அதனாலதான் தன்னை அவர் அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார். அடுத்து 3 விஷயம் அங்க மறுபடியும் இந்த இடத்துலயும் பாருங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த திரியேக தேவனை குறித்தும் திரியேகத்தை முக்கியப்படுத்தியும் அந்த கடிதங்கள்ல அதிகமா எழுதியிருக்கிறத பாக்குறோம். இந்த கடிதத்துல கூட அவர் அப்படி எழுதியிருப்பார், பின்னால பார்ப்போம். தான் அப்போஸ்தலன் என்பதை அவரை வலியுறுத்தி அங்க சொன்னதை இப்ப நான் தான் சொன்னேன் இல்லையா, அப்படி பாக்குறோம். ஆனா தீமோத்தேயும் மற்றவங்க எல்லாருமே அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலதான் அவர் அவரை சகோதரரே அப்படின்றார். அவருடைய விசுவாசிகள்னு சொல்லலாம், பிள்ளைகள்னு சொல்லலாம். நாம எப்படி அவருடைய பிள்ளைகளானோம்? கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் எப்படி ஆனோம்? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறோம். நம்மையும் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்றோம். இது ரெண்டும் ஒன்றா? என்னது கேள்வி புரியல. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன், பிதாவின் குமாரன் அப்படின்றோம். நாம நம்மை பிதாவின் பிள்ளைகள், பிதாவின் குமாரர்கள், குமாரத்திகள். நீங்கள் என் குமாரரும் குமார்த்திகளுமா இருக்கிறீர்கள், நான் உங்கள் தேவனா இருக்கிறேன், இப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா? அப்போ நாமும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்னா? இயேசு கிறிஸ்து மாதிரிதான் நாமளுமா? அவருடைய பிள்ளைகள், சகோதரர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்களா நாம? பிள்ளைகள் தான். இல்ல, பிள்ளைகள் ஓகே, பிள்ளைகள். சகோதரருங்கிறது கூட அவர் நமக்கு மூத்த சகோதரர்னு ஒரு கடிதத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனால அதெல்லாம் நான் சொல்லல. இப்ப நாம இயேசு கிறிஸ்து மாதிரியே நாமளா, இல்ல இயேசு கிறிஸ்துவும் வேற நாம வேறையா? இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தை தரித்தவங்க தானே. நம்ம அவரை பிரயாசப்படுறோம். அதனால நம்மளையும் அவரை ஈக்குவல் படுத்தக்கூடாது. அவர் பரிசுத்த. நம்ம இனியும் இந்த பூமியில தான் இருக்கோம், பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அவரும் நாமும் ஒரே ஸ்டேட்டஸ்ல வைக்க கூடாது. அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர் இல்லையா? அவர் பூமியில இல்லையா? நாம பூமியில இருக்கிறோம், அதனால நாம இருந்தா அவர் பூமியில இல்லையா? அவர் சரீரத்துல தானே இருக்கோம். அவர் மறுரூபம் ஆயாச்சு. அப்ப எப்படி அவரும் நம்மளும் ஒன்னாகும்? அவர் சரீரத்துல இருக்கும் போதே அவர் என்ன சொல்றாரு? நான் பிதாவினுடைய குமாரன்ங்கிறாரு. அவர் பிதாவானவரை இவர் என்னுடைய நேசகுமாரன்னு சொன்னாரு. அப்ப அவரும் சரீரத்துல தானே இருந்தாரு. இருந்ததுனால மாத்திரம் இல்ல, அவர் தேவனுடைய குமாரன், தேவகுமாரன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகள். அந்த பதிலுக்கு தான் காத்திருக்கேன். நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிறதுக்கு பல காரியங்கள் உண்டு. அடிப்படை முதல் காரியம் என்னன்னா, நாம ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் அறிக்கை பண்ணப்பட்டு நாம் அவருடைய ரத்தத்தினால கழுவப்படும் போது நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். இதுதான் பவுல் ரோமருக்கு எபேசியர்க்கெல்லாம் எழுதும் போது நமக்கு தெளிவா சொல்றாரு. சரியா? அதே நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்ததான் யோவான் சொல்லுவாரு, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் பிள்ளைகளாகிறார்கள் சொல்லுவார்.
இல்லையா? அப்போ நம்ம இப்படி எல்லாம் நமக்கு எலெக்ஷன் மூலமா, நாட் பை நேச்சர், நாம பிறப்பினால் அல்ல, அவர் நம்மை அடாப்ட் பண்ணிக்கிட்டதுனால. எதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு? எப்படி அடாப்ட் பண்ணாரு? நமக்கான கரியத்தை அவர் செலுத்தினார். இப்போ ஒரு குழந்தைய எடுத்துக்கணும்னா நம்ம வந்து அதுக்கான கரியத்தை செலுத்தணும். அந்த மாதிரி நமக்காக அவர் அந்த கரியத்தை செலுத்தினாரு. என்ன கரியத்தை செலுத்தினாரு? தன்னுடைய சொந்த ரத்தத்தை அவர் சிந்தினார். அப்போ அந்த ரத்தத்தினாலதான் நமக்கு மீட்பு உண்டாயிற்று. ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். அப்புறம் தான் ரோமர்ல வாசிச்சீங்கன்னா அப்படி 13, 15 இதுல எல்லாம் வாசிக்கும் போது அங்க சொல்லுவாரு, இந்த மாதிரி நாம் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய சுதந்திரரும் ஆமே. அப்ப அவருடைய எல்லாம் நமக்கு சொந்தம். சோ நாம் அவருடைய சகோதரர் ஆகிறோம், நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம், நாம் அவருடைய உடன்பிறப்பாகிறோம். எல்லாமே நமக்கு அவருக்கும் சொந்தமாயிருக்கு. ஈக்குவல் ஆகாது, ஆனா நமக்கு அவருக்கு சொந்தமாகும். சரியா? ஆக இந்த கடிதத்தை அவர் எழுதும் போது இந்த மாதிரி சில காரியங்களுக்காக தான் அவர் எழுதினார். முதல் காரணம், அந்த கடிதத்துல அவர் சொன்ன முக்கிய காரியம், அந்த சகோதரனை அது யார் பிரச்சனை உண்டாக்குனாங்களோ அவங்க திரும்ப சபைக்குள்ள வரணும், மன்னிப்பு கேட்டு சபைக்குள்ள கொண்டு வரணும்ன்றது முக்கிய காரணம். அதுதான் ஒண்ணு. ரெண்டாவது, அவருடைய திட்டங்களை விவரித்து சொல்ல, மாற்றங்களை எல்லாம் சொல்லறக்கு. மூன்றாவது, தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த கடிதத்தை அவர் எழுதினதாக நாம் வாசிக்கிறோம். சரி, 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் சொல்றாரு. இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இங்க தேவனுக்கு 3 இத சொல்றாங்க. என்னென்ன? இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், இரக்கங்களின் பிதா. இரக்கங்களின் பிதா, அது அவருடைய பெயர் இல்லையா? அவரிடத்துல திரளான மன்னிப்பும் இரக்கங்களும் உண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். ஆறுதலின் தேவன், சகல விதமான ஆறுதலின் தேவன். அப்புறம் அடுத்த வசனத்துல, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இப்போ எந்த உபத்திரவம்னு சொல்லும் போது, இப்ப ஒரு சிலருக்கு வறுமைனா என்னன்னே தெரியாது, இல்லாமை அப்படிங்கிறது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். இப்ப சிலருக்கு சிலதெல்லாம் முடியல, சிலதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா அது அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அது எப்படி, ஏன் அப்படின்ற மாதிரி அவங்களோட எண்ணமா இருக்கலாம். இங்க வந்தா எனக்கு நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்டாஃப் எக்ஸ்கர்ஷனுக்கு பிள்ளைகளால காசு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டாஃபுக்கு அதை புரிஞ்சுக்கவே முடியல. அது எதுக்கு மிஸ் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க? அவங்க காலேஜுக்கு வந்தா படிக்க வரும்போதே இதெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும்ல, அதனாலதானே அப்படியெல்லாம் முடியும்ன்றதுனாலதானே ஃபீஸை கட்டி படிக்க வர்றாங்க. அப்ப இதுக்கே முடியல. அப்ப நான் தான் சொன்னேன், ஃபீஸே கட்ட முடியாம இருக்காங்கம்மா. அதெல்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஃபீஸே கட்ட முடியாம ஏன் காலேஜுக்கு படிக்க வராங்க? இவங்களுக்கு என்னன்னா அதெல்லாம் முடிஞ்சவங்க தான் செய்யணும், முடியாதவங்க அப்படி செய்யக்கூடாது, அது வரக்கூடாது. ஒரு பக்கம் அவங்க சொல்றது சரியா இருந்தாலும் ஆண்டவர் அப்படி சொல்லல. இது உலக பிரகாரமான திங்கிங், ரூல்ஸ். மனுஷன் அப்படிதான் பேசுவான், ப்ரொசீஜர் பேசுவான், ப்ராசஸ் பேசுவான், மெத்தடாலஜி பேசுவான். இது மனுஷனுடைய நியாயமான ஒரு எண்ணங்கள். பட் இதுக்கு அப்பாற்பட்டதுதான் கிறிஸ்துவின் எண்ணங்கள். கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்கும்போது அவனுடைய பிரச்சனையை நாம புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் பாருங்க, எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரம். ஏன் நமக்கு உபத்திரம் வருது? மற்றவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல. அப்ப அவனுக்கு எந்தெந்த உபத்திரவத்தில ஆறுதல் சொல்லணுமோ அந்த உபத்திரவம் எல்லாம் நமக்கு வருது. இதை வச்சு நாம என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த உபத்திரவத்தை வச்சு ஆண்டவரை நம்ம கோச்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட
ஏன் எனக்கு மாத்திரை கொடுத்தீங்க, ஏன் இப்படி அப்படின்னு சண்டை போடுறதோ, அல்லது எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு தான் இப்படி இருக்குது அப்படின்னு புலம்புறதோ, இதெல்லாம் இதுக்காக எல்லாம் அவர் கொடுக்கல. அவர் கொடுத்திருக்கிறது எதுக்குன்னா, நம்ம மற்றவர்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல. ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா நமக்கு தெரியும் எவ்வளவு பேருக்கு ஆறுதல் தேவை. ஜஸ்ட் அவங்க கையை பிடிச்சு தைரியமா இருங்க, கர்த்தர் செய்வாரு, கடவுள் செய்வாரு, ஏதாவது அவங்களுக்கு ஒரு 2 வார்த்தை சொல்றதுக்கு ஆர்வமா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஜெபிக்க போனா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கூப்பிடுறாங்கல்ல, எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன அவங்க உண்மையா நம்புறாங்களோ நம்பலையோ, அந்த ஜெபம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குது. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. அதுதான், அதுக்காகத்தான் நம்ம ஏன் என்ன செய்யறாரு, இந்த நிலைமைகளுக்கு அனுமதிக்கிறாரு. இது ஒரு பெரிய சாப்டர். உபத்திரவம்ங்கிறது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பெரிய ரகசியம், மிஸ்ட்ரி. இது சாதாரணமா நம்ம விளங்கி கொள்ளவே முடியாது. கர்த்தர் நம்புகிறவர்களுக்கு, கர்த்தர் யாருக்கு திராணி இருக்குன்னு நினைக்கிறவர்களுக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனைகளையே கொடுக்கிறார். நிறைய பேருக்கு பெரிய பெரிய கேள்விகள் இருக்கும், இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும். அவங்க சந்தேகங்கள் நம்மளையே சந்தேகப்படுத்திடும். ஆனா வசனம் சொல்லுது, மற்றவர்களுக்கு நாம ஆறுதல் கொடுக்கறதுக்கு தான் நமக்கு இத அனுமதிக்கிறாரு. ஏன்னா பிதாவானவரே நமக்கு எப்படி இருந்தாருன்னா, நமக்கு எப்படி இருக்கிறவர்னா ஆறுதல் செய்கிறவர். அதற்கு கிரேக்க வார்த்தை பாரக்லீட் அப்படின்ற வார்த்தை, அதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாரக்லீட் நமக்கு யாரெல்லாம் பாரக்லீட்னு பயன்படுத்தியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க பிதாவானவரை, தேவனை பாரக்லீட்டுங்கிறோம். வேற பகுதிகளில் வேதத்துல ஆவியானவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவர், கம்ஃபர்டர் அப்படின்னு போட்டிருக்கு. யோவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், இதுல எல்லாம் நம்ம நிறைய வசனங்கள் பார்க்கிறோம். அதுல எல்லாம் ஆவியானவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து இயேசு கிறிஸ்துவே நமக்கு என்னது, ஆறுதல் செய்கிறவர். அவரை பற்றி 1 யோவான், எபிரேயர், லூக்கா இதுல எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். அப்போ 3 பேரான திரியேக தேவன், அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பணி, அவர்கள் எல்லாரும் செய்கிற ஒரு வேலை ஆறுதல் படுத்துவது. அவருடைய பிள்ளைகள், அப்ப நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்க எவ்வளவு உரிமை கொண்டாடுறோம், அவ்வளவு உரிமைகளை எடுத்துக்கிறோம். அப்போ அவருடைய பிள்ளைகளாய் நாமும் மற்றவர்களுக்கு ஆறுதல் செலுத்த அவசியம் படுகிறது. நம்ம இந்த நிலைமை, நம்ம அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளணும்னு தான் இந்த உபத்திரவமே நமக்கு கொடுத்துருக்கிறார். அது பாத்தீங்களா, இது இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல. நம்ம மற்றவங்களுக்கு ஆறுதல் செய்யணும், அதுக்காக உபத்திரவம். இதுவே நமக்கு ஒரு கடினமான பாடம். நாம கர்த்தரிடத்திலிருந்து ஆறுதல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உபத்திரவங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். மூன்றாவதா, நாம எப்படி ஆறுதல் சொல்றோமோ அது போல நமக்கு சிலர் ஆறுதல் சொல்லுவாங்க. இப்ப நமக்கு அந்த ஆறுதல் சொல்றப்போ ஆறுதலை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு வேண்டும். நாம நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆறுதலை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இல்லாததினால்தான் கசப்பு அவங்க வாழ்க்கையில வருது, மன்னிக்க முடியாத ஒரு தன்மை வருது, இன்னும் தங்களை தாங்களே குற்றப்படுத்தி கொள்ளுகிற ஒரு தன்மை வருது. கடைசியில கர்த்தரை குற்றப்படுத்துவாங்க. கடைசியில என்ன செய்வாங்க, வாழ்க்கைய வெறுத்துருவாங்க. they'll go into a kind of mentally disturbed people ஆகிடுவாங்க. காரணம் என்னன்னா, மற்றவர்களுடைய ஆறுதலான வார்த்தை, மற்றவர்கள் அவங்களோட கூட பேசுகிற கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் இவங்களுக்கு பிடிக்காது. காரணம், அவங்களுக்கு பெருமை,
ஈகோ. இன்னொன்னு, தன்னுடைய கஷ்டத்தை வெளியே காட்ட அவங்க விரும்பல. பவுல் பாருங்க, அவ்வளவு பெரிய அப்போஸ்தலன், அவ்வளவு ஊழியத்தை செஞ்சவன். ஆனா எல்லா கடிதங்கள்லயும் அவர் பார்க்கும்போது, எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க, எனக்காக வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னு கேட்கறதுல அவர் விற்கப்பட்டதே கிடையாது. இது ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு. நாம ஆண்டவர்கிட்ட இருந்து உதவி பெற்றுக்கொள்ளணும். நமக்கு சில சமயத்துல உதவி ஜெபம் பண்ணவே முடியாது, வேண்டிக் கொள்ளவே முடியாது. நம்முடைய பிரச்சனை அப்படி தலை மேல இருக்கும். அப்ப நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லி, நம்ம புரிஞ்சுக்க கூடியவங்கள்ட்ட சொல்லி ஜெபிக்க கேட்கறதுல தவறே கிடையாது. அதுக்கு நமக்கு தாழ்மை வேணும். நமக்கு நம்முடைய நிலைமையை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் தான் உதவி செய்வாருங்கிறத நம்பணும். இதெல்லாம் அதுக்கு உரிய காரியம். அதெல்லாம் நமக்கு கடினமா இருந்தால் அர்த்தம் என்ன? நம்ம கர்த்தர் கொடுக்கிற ஆறுதலையே வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அது கர்த்தரையே ரிஜெக்ட் பண்ற மாதிரி. நம்ம நிறைய சமயத்துல பாவம் எதுன்னே நமக்கு தெரியல. நமக்கு சில அப்படியே ரெட் லெட்டர்ல லைன் போட்டிருக்கிறதெல்லாம் பாவம்னு நம்ம நினைச்சிடறோம். ஆனா இப்படி பாவங்கள் பெரும் பாவங்கள். கர்த்தரை ரிஜெக்ட் பண்ற பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடியவர்களாய் நாம் என்ன செஞ்சிருவோம்? மாறிவிடுவோம். இப்படி கடினப்பட்டோமானால், இப்படி மனச என்னது நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரே வேண்டாம், நான் போதும், எனக்கே எல்லா பலனும் இருக்கு, நான் செஞ்சிருவேன். அந்த அலெக்சாண்டர் மாதிரி, இல்ல பெரிய பெரிய நெப்போலியன் மாதிரி தாங்களே பெரிய ஆட்களா நினைச்சுக்கிறது. நானே சமாளிச்சிருவேன், நானே எல்லாம் செஞ்சிருவேன். முடியாது, முடியவே முடியாது. வசனம் சொல்றது இல்ல, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வசனத்து உறுப்பாகிலும் ஒரு வார்த்தை ஆகிலும் என்ன ஆகாது? மாறாது, அது நிறைவேறாமல் போகாது. அப்போ நாம இத கேட்கறதுல என்ன தப்பு? இயேசு சுவாமி என்ன செஞ்சாரு? எல்லா நேரங்கள்லயும் அவர் போய் தனியா இருந்து ஜெபிச்சார். எல்லா சமயத்திலும். வேற யாருடைய லைஃப் நம்ம பார்க்க வேண்டாம், பாலை கூட விட்டுருவோமே. இயேசு கிறிஸ்துவ பாருங்க. ஏன்னா எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா, இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வீக உதவி இருந்தது. அதனாலதான் பவுல் ஒரு மனுஷன் நம்மள மாதிரியே. என்னவா இருக்கட்டுமே, அவரே என்ன செஞ்சாரு? மலைக்கு போனாரு, வனாந்தரத்துக்கு போனாரு, கடல்ல நடந்தாரு, கடலோரமா போயிட்டு இருந்தாரு. அப்பப்ப கூட்டத்தை விட்டு தனியா போயிடுவாரு. ஏன்னா அவருக்கு ஒரு தேவை இருந்துச்சு, அவருக்கு ஒரு உதவி வேண்டியதா இருந்துச்சு. அப்போ அவர் என்ன செஞ்சாரு? கடைசியில கெத்செமனே தோட்டத்துக்கு போனாரு. அங்க அந்த நேரத்துலதான் இந்த சீஷர்கள் ஓரளவுக்கு தேறி வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஓரளவுக்கு நம்மை பற்றியும் அந்த ஆவிக்குரிய காரியங்களும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட அவர் சொல்றாரு, எனக்காக ஜெபிங்க, விழிச்சிருங்க அப்படின்ட்டு போறாரு. இந்த 3 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் புரியல. அவங்களுடைய முக்கியத்துவமும் அவங்களுக்கு புரியல. அவர் படுகிற வேதனையும் முக்கியத்துவமும் புரியல. நிறைய சமயம் நாமளும் இப்படிதான் குருட்டாட்டத்துல இக்னோரண்டா இருந்துடுறோம். கர்த்தர் நம்ம கிட்ட நிறைய நம்பி கொடுக்குறாரு, நிறைய எதிர்பார்க்கிறாரு. ஆனா அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம நம்மளோட காரியத்தையே சின்ன சின்ன விஷயங்களே பெருசுபடுத்தி இதையே நாம பார்த்துட்டு இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு இதுதான் வழி. இந்த மாதிரி கர்த்தருடைய சித்தத்தையும் அவர் திட்டத்தையும் விளங்கி கொண்டு அவருக்காய் வாழும்போது இதெல்லாம் ஈஸியா நம்ம மேற்கொள்ள முடியும். சரி, 5, 6, 7 இந்த அதிகாரத்திலேயே உபத்திரவம் பாடுகளை பற்றி அதிகமா பேசியிருக்காரு. 2வது இதன் மத்தியில எப்படி ஆண்டவரை துதிப்பது என்பதையும் பேசியிருக்காரு. 2 காரியமும். அதாவது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் என்னன்னா பிரைஸ். இந்த இவ்வளவு பிரச்சனையில நமக்கு இருக்க வேண்டியது எதுன்னா பிரைஸ், நல்லா துதிக்கணும் அப்படிங்கிறத அவர் இங்க முக்கியமா சொல்லியிருக்கிறதையும் நாம பார்க்கிறோம். சரி, இந்த மாதிரி உபத்திரவங்கள் வரும்போது நாம என்ன
சிந்தனையில இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நாம யோசிக்க வேண்டியது, கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்கணும். இதுவரைக்கும் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நாம யோசிக்கணும். இரண்டாவதாக, இப்போ நமக்கு என்ன செய்ய விரும்புறாரு அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த உபத்திரவத்துல நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? கர்த்தர் நமக்கு யாரு? என்ன முதல்ல நம்ம எப்படி யோசிச்சுக்குவோமே, கர்த்தர் நமக்கு யாரு அப்படின்றத நம்ம விளங்கிக்கிட்டாதான் அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்க முடியும். ஹூ இஸ் காட் டு அஸ்? அவர் நமக்கு ஃபாதரா, பிரதரா, நமக்கு ஃப்ரெண்டா, நம்ம சேவியரா, நம்ம கடவுளா? அப்படின்னா அது எல்லாமே அவர் தான். அப்போ அது எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய முடியும்? அதற்காக அவருக்கு நாம அவரை ஆராதிக்க முடியும், அவருக்கு நாம நன்றி செலுத்த முடியும். இந்த சூழ்நிலை எனக்கு இப்படி ஒரு சகோதரர் மாதிரி நீங்க துணையா இருந்தீங்க சுவாமி, இந்த சூழ்நிலை எனக்கு அப்படியே என் தகப்பனாட்ட எனக்கு ஆலோசனை சொன்னீங்க சுவாமி, இந்த சூழ்நிலை இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம சொல்ல போக அவரை நம்ம என்ன செய்வோம்? நன்றி செலுத்துவோம், அவரை நாம் ஆராதிக்க முடியும். அடுத்தது, கர்த்தர் நமக்கு செய்தவைகளுக்காக நம்ம துதிக்க முடியும். இந்த உபத்திரவத்துலதான் அதை செய்ய சொல்றார். மூன்றாவதாக அவர் சொல்றது, நம் மூலமாய் என்ன செய்ய சொல்லு. இந்த உபத்திரவத்தின் மூலமாய் நம் மூலமாய் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு முக்கியமான காரியம். இந்த உபத்திரவத்தின் நோக்கமே அதுதான் அப்படின்னு யாராவது நம்மள எனக்கு எந்த உபத்திரவம் இல்லை, எனக்கு எந்த பாடும் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில, நமக்கு சரீரத்துல எல்லாருக்கும் இருக்கு பிரச்சனை, அது ஒரு பக்கம். இது இல்லாம மனதளவுல நமக்கு நிறைய பிரச்சனை, இதெல்லாம் இல்லாம வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள். நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள்ங்கிறது காரணத்தினாலேயே நமக்கு வெளியிருந்து வரக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு சட்டங்கள், இன்றைக்கு நிறைய பிரச்சனை அதிகாரத்திலையும் அரசியல்லையும் நமக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வழிகள் உண்டாகிட்டே இருக்கு. இயற்கை மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்படி பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே இல்லை. பிரச்சனைகள் டைப்ஸ் நிறைய இருக்கு. அதனால பிரச்சனை இல்லைன்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. ஆனா இந்த பிரச்சனைகளின் நடுவுல கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, அதை சகிக்கிறது, அதுல நிலையா இருக்கிறது, உறுதியா இருக்கிறது, அதுல ஆண்டவரை துதிக்கிறது, அதுல நம்ம பரிசுத்தப்படுறது, அதன் மூலமாய் நாம் பரிசுத்தப்படுகிறது. பிரச்சனையில நம்ம பரிசுத்தப்படணும். அதை விட்டு பிரச்சனையில நமக்கு இருந்த நிலைமைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை குறைக்கிறதுக்கான ஒரு இது வரக்கூடாது. பிரச்சனையே எதுக்கு அனுமதிக்கிறாருன்னா, நம்முடைய நிலைமையை அவர் பரிசுத்தப்படுத்துறதுக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம புரிந்தவர்களாய் நாம் நம்முடைய அணுகுமுறையை நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அங்க நான் வசனம் வாசிக்க சொல்லல, நீங்க குறிச்சுக்கோங்க, வீட்டுல வாசிங்க. 3-4 வசனங்கள்ல நம்ம என்ன பாக்குறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் செய்த உலகத்தோடு முதல்ல இருந்து நமக்கு செய்த காரியங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிற கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். பவுல் அப்படி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை பார்க்கிறோம். அதே போல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நன்மைகளுக்காக பேதுரு நன்றி சொல்வதை பார்க்கிறோம். சரியா? இந்த 2 கொரிந்தியர் லெட்டரு பவுல் எழுதியிருக்கிறது இப்போ படுகிற நன்மைகள், இப்ப படுகிற பாடுகளிலே வரக்கூடிய நன்மைகள், அதற்காக அவர் நன்றி செலுத்துறத பார்க்கிறோம். அது என்னன்னா, இப்ப படுகிற பாடுகள்ல ரட்சிப்பு வருது, ஆறுதல் கிடைக்குது,
பரிசுத்தமாகுது. இதுல மற்றவர்களுக்கு நாம ரட்சிப்பையும் ஆறுதலையும் கொடுக்கிறோம். இதெல்லாம் இப்ப கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த உபத்திரவத்தினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அவருக்கு அப்ப அந்த உபத்திரவம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அதுதான், அது போலதான் நாமும் நம்முடைய பாதைகள்ல நமக்கும் நிறைய சமயங்கள்ல இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருக்கலாம். அப்போ நாமும் இதையெல்லாம் இப்படிதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. அதுக்கு நல்ல முன்மாதிரியா நமக்கு ஆண்டவராகி இந்த பாடுகளை எல்லாம் பெற்று இந்த பாடுகளின் வழியாய் அவர் நடந்து இந்த சிந்தனைகளோடு நாம் இன்றைக்கு இந்த இதை முடிப்போம். தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் இந்த 2 கொரிந்தியர் கடிதம் அதனால இதை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் திரும்பவும் சந்திக்கலாம். நீங்கள் பாடுபட்டு சகிக்கிறதுனால ரட்சிப்பு பலன். சரி, யாராவது ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டி ஜெபிக்கிறாங்க ஆண்டி. நல்ல தகப்பனே, அப்ப அந்த நல்ல கால வேளைக்காக நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் தகப்பனே மீண்டுமாக இந்த நாளில கூட ராஜா இப்படிப்பட்ட ஸ்டடி வாயிலாக தகப்பனே எங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்த அப்பா உங்களுடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிற தயவுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா இதோ ராஜா உங்களுடைய வார்த்தையின்படியே அப்பா நாங்கள் எல்லா நாளும் ராஜா அப்பா அன்பு கூறுகிறவர்களாக அன்போட எல்லா காரியத்தையும் செய்யும்படியாக மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க வாழ்க்கையில தகப்பனே நீர் எங்களுக்கு அனுமதிக்கிற எல்லா காரியங்களிலும் ஏசப்பா உங்களுடைய பிரமாணங்களை எங்களுக்கு நாங்க கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்த நீர் எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுமதி கொடுத்திருக்கிறீங்களே ராஜா. அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிற தகப்பனே. உலகத்தாரை போல வாழ்வதற்கும் இருப்பதற்கும் எங்களை நீங்க அழைக்கல சுவாமி. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் தகப்பனே. இன்னும் ராஜா எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களில உமக்கு முன்பாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளணும் ராஜா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா எங்க வாழ்க்கையை மற்றவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கணும் ராஜா. அப்பா நாங்கள் வாழ்கிற இந்த இடத்துல ராஜா இருக்கிற சபையில அப்பா எங்க வாழ்க்கை அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்கணும் தகப்பனே. அப்பா அப்படிப்பட்ட கிருபை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்து எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எசப்பா உமக்கு நன்றி நன்றி ராஜா. இன்னும் அநேக காரியங்களை தகப்பனே நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதிலே நிலைத்திருக்கவும் தகப்பனே எசப்பா நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நாங்க சோர்ந்து போகிற வேலையெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் தகப்பனே எங்களை உயிர்ப்பிக்கிறதாக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஒவ்வொரு காரியத்திலும் தகப்பனே நாங்கள் கருத்துள்ள பிள்ளைகளாக ஞானமா அப்பா இருக்கவும் பேசவும் செய்யவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கன்னு நாங்கள் செபிக்கிறோம். பரத்திலிருந்து கர்த்த நீர் எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட அந்த சத்தியமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்த நீங்க ஆசீர்வதிக்கிறது தயவுக்காக நமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆன்டி ஆசீர்வதிங்க தகப்பனே. இதோ ராஜா இந்த நாளிலே ஏசப்பா நாங்கள் இந்த வாரம் முழுவதும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பலப்பட்டு நிற்பதற்கு கர்த்தர் இந்த மன்னாவினால எங்கள் ஒவ்வொருவரையும் போஷித்தீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலும் எந்த ஒரு தடையும் இல்லாதபடி தேவ சமூகத்துல நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள கர்த்ததாமே எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஸ்தோத்திரமா. Thank you. Thank you. God bless you all. Have a good week. Nandri. Thank you. Thank you, Sheila. Thank you. Thank you.